பாராளுமன்ற தொகுதி மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணியிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக 2வது முறையாக போட்டியிட்ட எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கின்றார்கள். அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இந்த தொகுதியிலே இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக இந்த தொகுதி மக்களுடைய குரலாக பாராளுமன்றத்திலே ஒலிப்பேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை எந்த நேரத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமானாலும் என்னுடைய அலைபேசி எண் எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. நீங்கள் தொடர்பு கொள்கின்ற போது உடனடியாக உங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவனாக, உங்களுடைய பிரச்சனைக்கு உதவக்கூடியவனாக இருப்பேன். அதுபோல் ராமநாதபுரம் நகரிலே நேரு நகர் 9வது தெருவிலே என்னுடைய அலுவலகம் காலையிலிருந்து இரவு வரை தினந்தோறும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே செயல்பட்டதைப் போல மீண்டும் செயல்படும். அந்த அலுவலகத்தில் எந்த நேரம் வேண்டாலும் உங்களுடைய தேவைகளை சொல்லலாம். இந்த தொகுதியினுடைய மக்களுக்கு, இந்த தொகுதியினுடைய வாக்காளர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நம்முடைய பகுதி ஒரு பின்தங்கிய பகுதி என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பகுதியை முன்னேறிய பகுதியாக மாற்றுவதற்கு, குறிப்பாக வேலைவாய்ப்பு இல்லாமல் வேலைக்காக வெளி மாநிலங்களுக்கு, வெளியூர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலையை மாற்றி இந்த பகுதியிலே தொழில் நிறுவனங்களை ஏற்படுத்தி வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பணியை நிச்சயமாக இந்த முறை செய்வேன். நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு விமான நிலையம் தேவை என்று கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். ராமேஸ்வரம் கோயிலுக்கு இந்தியா முழுவதுமல்ல, உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் வரக்கூடியதால், ராமநாதபுரம் ஒரு வர்த்தக நகரமாக இருப்பதால், சென்னையை அடிக்கடி செல்ல வேண்டிய, சென்னையிலிருந்து வர வேண்டிய நிலையிலே இருப்பதால் இங்கு ஒரு விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த முறை இந்த விமான நிலையத்தை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வேன். நம்முடைய திராவிட மாடல் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர்களுடைய திட்டங்களை கடந்த 3 ஆண்டுகளுக்கான மக்கள் நல திட்டங்களை மக்களிடத்திலே சொல்லி வாக்குகளை சேகரித்தோம். அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருப்பதால் இன்றைக்கு தமிழகத்திலே 40 தொகுதியிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது. நம்முடைய முதல்வர் நேற்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழக பாராளுமன்ற உறுப்பினருக்கான கூட்டத்திலே மக்களை தொடர்ந்து சந்திக்க வேண்டும், மக்களுடைய குறைகளை கேட்டு தெரிந்து கொண்டு அதற்காக நிவர்த்தி செய்ய வேண்டும், அலுவலகங்களை திறந்து வைக்க வேண்டும், அலுவலகங்கள் திறந்திருக்கக்கூடிய நேரங்களை அறிவிக்கக்கூடிய அளவில் அறிவிப்பு பலகைகளெல்லாம் வைக்க வேண்டும் என்று மக்களுக்கு, குறிப்பாக உடனடியாக சென்று எல்லா பகுதிக்கும் சென்று வாக்களித்த மக்களுக்கெல்லாம் தொகுதி முழுவதும் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். விரைவிலே நான் தொகுதி முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து அனைத்து ஊர்களுக்கும் சென்று முதலில் நன்றி தெரிவித்து என்னுடைய அலுவலகத்தை முழுநேர அலுவலகமாக நிச்சயமாக திறந்து வைத்து அவருடைய தேவைகளை தெரிந்து கொண்டு என்னால் இயன்றதை நிச்சயமாக செய்து கொடுப்பேன். அனைத்து வாக்காளருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.